கடகராசிக்காரர்கள் தைரியம், தன்னம்பிக்கை, மன அழுத்தம் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், சிவனை சரணாகதி அடைவது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் தைரியம், தன்னம்பிக்கை, மன அழுத்தம் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், டிப்ரெஷன், கோபப்படுவது தான் பெரிய கஷ்டமாக காணப்படக்கூடிய அமைப்பு. சிவன் வழிபாடு, சிவனை சரணாகதி அடைவது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும், புதிய தொழில் மாற்றங்கள் ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும், குடும்பத்தில் சுபகாரிய அமைப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றமெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு என்று மிதனத்திலிருந்து கடகத்துக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்வது. மன அழுத்தம் வருகிறது என்றால் ஜீரண உறுப்புகளின் பாதிப்புகள் தலை தூக்கும். கவனமாக இருங்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறி செல்லக்கூடிய பிராப்தங்கள் கடகத்திற்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ப்ரமோஷன் தடைகள், இன்க்ரிமெண்ட் அமைப்பு, அரசு கௌரவம், அரசு உத்தியோகம் எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக புரட்டாசியில் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். புரட்டாசியில் என்னடா தமிழ்நாட்டில்னா ஒரே வெள்ளக்காடு தான். மழை வெள்ளம் பெரும் பாதிப்புகள் ஏற்படுகிறது. சூறாவளியுடன் கூடிய இப்போவே அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாத்திலையும் சரி செய்து மண் சரிவுகள், சேதங்கள், எதிர்பாராத மின் தடைகளை, விபத்துக்கள்லாம் நிறைய ஏற்படும். அதெல்லாம் சரி செஞ்சு கொள்வது நல்லது ஏற்படும். அதே போல் உங்களுக்கு பொள்ளாச்சி, வால்பாறை பகுதிகளில் மழையின் அளவு அதீதமாக இருக்கும். கோவைகளில் இடிமின்னலுடன் கனத்தக்க மழை பெய்யும். சென்னை போன்ற பகுதிகளில் காற்றால் பெரிய பாதிப்புகள் காணப்படுகிறது. சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் கூட மழையால் பெரிய பாதிப்புகள் காட்டுகிறது. அதே போல் ஓமனில் பெரிய அளவுக்கு எரிவாயு கசிவால் பெரிய விபத்துகள் ஏற்படும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் காட்டுகிறது. திருச்சி, மதுரை, நெல்லை பகுதிகளில் ரயில்வே துறையால் ரயில் இறக்கம், ரயிலுடைய தண்டவாளத்துங்களில் அதிக எச்சரிக்கையுடன் செக்யூரிட்டி செய்ய வேண்டும் என்பது பஞ்சாங்க குறிப்பு காட்டுகிறது. சேதங்கள் இந்த தண்டவாளத்தில் சில தீய சக்திகளால் ஏற்படும் காட்டுகிறது. தேனி மாவட்டத்தில் மழை வெள்ளம், தாமிரபரணியில் பெரிய வெள்ளப்பெருக்கு காணப்படுகிறது. கடலூரின் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது வானிலை அறிக்கையும் போல் வாசிக்க வேண்டிய மாதமாக மார்கழி மாதம் காணப்படுகிறது. ஆந்திராவில் சூறாவளியுடன் மழை பெய்யும் காட்டுகிறது. கடலூரின் கிழக்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்று காட்டுகிறது. நூற்பாலைகளில் தீ விபத்து, பட்டாசு ஆலைகளில் விபத்துகள், பூச்சிகளால் பெரிய பெருக்கத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவது, தொல்லை ஏற்படுவதெல்லாம் புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதேபோல் மழையின் மேல் காற்றும் வீசுவதால் மூடுபனியும் அதிகமாக பொழியக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இதனால் பல விதத்தில் நோய் பரவல்கள், தொற்று நோய் பரவல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. காஷ்மீர் எல்லையில் எதிரிகளால் பதட்டம் காணப்படுகிறது. மற்ற எல்லைகளிலும் அதேபோல் நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற எல்லைகளில்
சைனா எல்லைகள் வரை கவனமாக இருக்க வேண்டும். விலங்குகள் வழித்தடங்கள் அதிகமாக அழிக்கப்படுவதனால் நகரில் அவற்றின் நடமாட்டம் அதிகரிப்பதும், குறிப்பாக யானைகளின் அதிகரிப்பு, பெரிய அளவுக்கு மக்களுக்கு அச்சுறுத்தலும் யானைகளுக்கு அச்சுறுத்தலும் காணப்படக்கூடிய அமைப்பு கவனத்தில் கொள்வது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. எதிரி நாட்டுகளின் அச்சம் காரணமாக இராணுவ தளவாடங்கள் அதிக அளவுக்கு வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதே சமயம் தீவிரவாதம், எதிரிகளின் ஊடுருவல் பெரிய அளவுக்கு காணப்படுவதனால் செக்யூரிட்டி டைட்டனாக செய்வது நம்மளுடைய இந்திய திருநாட்டினுடைய பாதுகாப்பும் உள்நாட்டு பாதுகாப்பத்தினுடைய அதிகாரிகளுக்கு உண்டான கடமையாக காணப்படுகிறது. தங்கத்தின் விலை சொல்லவே சொல்லாதே என்று நீங்கள் சொல்வது கேட்கிறது. ஆனாலும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருப்பது பெரிய அளவுக்கு மக்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தும். பறவைகள் மழையின் காரணமாக பறவைகளும் விலங்குகளும் பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக, இடமில்லாமல் அலைச்சல் அதிகமாக, எங்கு சுத்தினாலும் வெள்ள நீராக காட்சியளிக்கக்கூடிய அமைப்பு, வட இந்தியாவிலேயும் புரட்டி போடக்கூடிய வெள்ளம், அதே போல் நிலநடுக்கங்கள் பெரிய அளவுக்கு காணப்படக்கூடிய அமைப்பு. புரட்டாசி மாதத்தில் சனியுடைய பார்வை சூரியனுக்கு இருப்பதனால், சூரியனுடைய பார்வை சனிக்கு இருப்பதனால் தலைவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதும், அதே போல் மக்களை வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள், இந்திய மக்களுக்கெல்லாம் எல்லாமே ஒரு தீவிரவாத ஸ்டைலில் எல்லா நாடுகளிலும் நமக்கு எதிராக பரவி அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுவதும், வஞ்சிக்கப்படுவதும், அகதிகளாக நம்ம ஓடி வருவதெல்லாம் ஏற்படும் புரட்டாசி மாதத்தில். எனவே இந்திய அரசாங்கம் ஏற்கனவே பாதிப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, மற்ற நாடுகள் எல்லாம் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ, இந்தியர்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் செக்யூரிட்டிகளை அலர்ட் செய்வதும், இந்தியர்களுக்கு அதிகமான பாதுகாப்பை கொடுப்பதற்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் முழுவீச்சுடன் இறங்குவதும், பத்திரிகைகள் அதை எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் மாதிரி, ஒரு தீவிரவாத நெட்வொர்க் மாதிரி ஒன்லி இந்தியர்களை மட்டும் தாக்கி இந்தியர்கள் மட்டும் அந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டங்கள் உலக லெவலில் கொண்டு செல்வதை கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்தியாவுடைய மக்களுக்கும் இந்திய வாழ வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் பெரிய பாதிப்புகள் புரட்டாசியில் அதிகமாக இருக்கும். நிலநடுக்கங்கள் சொல்ல முடியாது. அதே போல் விமான விபத்துகள் நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் உலகத்தில் ஏற்படுத்தும். விமானத்தை அந்த பராமரிக்கக்கூடிய விஷயங்களில் தவறுகள் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக சூரியனும் சனியும் சமசப்தமத்தில் வருவது திருக்கணிதத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலும் பிரச்சனைகள், தீப்பழம்புகள், விபத்துகள், ராக்கெட்டுகள் நிறைய கவனமாக வெளி ஆகாய மார்க்கமாக செல்வதற்கு முன்பாக ராக்கெட்டுடைய வழித்தடங்கள், ராக்கெட்டுடைய விமானங்கள் நேருக்கு நேராக மோதுவது போன்ற சிக்னல் கோளாறுகள் எல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நிறைய மலைப்பகுதி, மலை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளெல்லாம் அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் அந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய இதுகளெல்லாம் தூர்வாரி வைத்துக் கொள்வது நன்மையும் சந்தோஷம் ஏற்படும். கரும்பு வெள்ளம் போன்றவற்றின் விலையும் தங்கத்தின் விலை போல் உயரக்கூடிய அமைப்பு காணப்படுவது, இது எப்பொழுதும் ஒரு நிலையற்ற தன்மை. ஒரு கஷ்டமாகவே செல்வி வாயில் நல்லதே வராதுன்னு சொல்கிற மாதிரி இந்த புரட்டாசியிலும் பெருமாள் தான் காப்பாற்ற வேண்டும்.